நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலம் பக்தர்களுக்கு அறைகள் விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றன. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தகவல். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பிரம்மோற்சவம் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் துவக்கம். சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய மகா கும்ப சம்பிரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்ற விசேஷ யாக பூஜைகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் தவன உற்சவ சாற்று முறை. தாயார்களுடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் முகத்தை அடையாளம் கொள்ளும் இயந்திரம், அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலம் பக்தர்களுக்கு 5 to 10 நிமிடங்களுக்குள் மிக விரைவாக அறைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி தெரிவித்தார். திருமலையில் ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலம் பக்தர்களுக்கு 5 to 10 நிமிடத்திற்குள் மிக விரைவாக அறைகள் வழங்கப்பட்டு வருகின்றன என்று திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி தெரிவித்தார். திருமலை அன்னமய பவனில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் வாயிலாக ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜியால் பக்தர்கள் பெறும் வசதிகள் குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். தொடர்ந்து செயல் அலுவலர் பேசுகையில், ஸ்ரீவாரி பக்தர்கள் வசதிக்காக அமல்படுத்தப்பட்ட ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலம் அறைகள் ரொட்டேஷன் முழுவதுமாக குறைந்துள்ளது எனவும், திருமலையில் பல்வேறு பகுதிகளில் வசதி அறைகள் பெறுவதற்காக உள்ள பெயர் பதிவு கவுண்டர்கள் விரைவில் CRO பகுதியில் மாற்றப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை அதிகாரி YVK சண்முக்குமார், CE நாகேஸ்வர ராவ் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் துவங்க உள்ள பிரம்மோற்சவம் தொடர்பான கூட்டம் இணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும், அனைத்து வாகன சேவைகள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் துவங்க உள்ள பிரம்மோற்சவம் தொடர்பான கூட்டம் இணை செயல் அலுவலர் வீரபிரம்மம் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பிரம்மோற்சவத்தை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் குறித்தும், அனைத்து வாகன சேவைகள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் பேசப்பட்டது. திருப்பதியில் பழமையும் பெருமையும் சரித்திர புகழ் பெற்றதுமான ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் வரும் 20ஆம் தேதி முதல் சிறப்பாக துவங்க உள்ளது. இந்நிலையில் ஆலயத்தில் உள்ள கல்யாண உற்சவ மண்டபத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தான இணை செயல் அலுவலர் திரு வி வீரபிரம்மம் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் பிரம்மோற்சவ ஏற்பாடுகள் குறித்து கலந்துரையாடினார். அப்போது பிரம்மோற்சவ வைபவத்தின் போது நடைபெறும் வாகன சேவையில் உயரதிகாரிகள் பங்கேற்று எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில் சிறப்பாக செயல்பட வேண்டும், நாள்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆலய வளாகத்தில் பஜனை, கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்த திருமலை திருப்பதி தேவஸ்தான திட்ட அதிகாரிகள் முன்னேற்பாடு நடவடிக்கை மேற்கொள்வது, பிரம்மோற்சவ சமயத்தில் ஸ்ரீ கோதண்டராமர் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவது, 4 மாட வீதிகளில் வாகன சேவையின் போது பக்தர்கள் வசதிக்காக ஆரத்தி பாயிண்ட் ஏற்படுத்துவது, மின் விளக்கு மற்றும் மலர்களால் ஆலயத்தை மிக அழகாக அலங்கரிப்பது, பல்வேறு முக்கிய பகுதிகளில் ஆலய வரலாறு, பிரம்மோற்சவ விவரங்கள் அடங்கிய ஃப்ளக்ஸ்கள் வைப்பது, ஸ்ரீவாரி பிரச்சார ரதம் மூலம் பிரம்மோற்சவ மகிமை குறித்து தெரியப்படுத்துவது, இம்மாதம் 24ஆம் தேதி கருட சேவை, 25ஆம் தேதி கஜவாகன சேவையின் போது 5000 திருமலை லட்டுகள் பக்தர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஏற்பாடு செய்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீராம நவமி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கல்யாண உற்சவம், ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் சேவைக்கான டிக்கெட்டுகள் ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் வழங்குவது குறித்தும், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் ஸ்ரீ கோதண்டராமர் பிரம்மோற்சவம் விசேஷங்களை பிரச்சாரம் செய்வது என்பன பற்றியும் பேசப்பட்டது. அப்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் முதன்மை அதிகாரி YVK சண்முக்குமார், துணை செயல் அலுவலர்கள் நாகரத்னா, சாந்தி, லோகநாதம் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை தியாகராய நகர் ஜிஎன் செட்டி சாலையில் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய மகா கும்ப சம்பிரோக்ஷணத்தை முன்னிட்டு விசேஷ யாக பூஜைகள் நடைபெற்றன. 3ஆம் நாளான நேற்று மாலை சத்துஸ்தான அர்ச்சனையுடன் பூஜைகளை துவக்கினர். குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் மூர்த்தி ஹோமம் வளர்க்கப்பட்டது. வேத மந்திரங்கள், பாராயணங்கள் ஆகியவற்றுடன் தாயார் திருவுருவச் சிலை, தெய்வ திருவுருவ சிலைகள், உற்சவ மூர்த்திகள் மற்றும் கலசங்களை நீரில் மூழ்கச் செய்து ஜலாதிவாசம். அதேபோல் இன்று காலை சத்துஸ்தான அர்ச்சனையுடன் மூர்த்தி ஹோம பூஜைகள் துவங்கின. தொடர்ந்து ஆலோசனை குழு தலைவர் தம்பதிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பிராயச்சித்த பூர்ணாகுதி நடைபெற்றது. பிறகு தாயார் திருவுருவ சிலைகள், உற்சவ மூர்த்திகள், விமான கலசங்கள் ஆகியவற்றிற்கு பலவித திரவியங்களால் கர்மாங்க ஸ்நபனம் நடத்தப்பட்டது. பின்னர் விசேஷ பூஜைகள் செய்து தீர்த்த பிரசாத கோஷ்டியுடன் பூஜைகள் அமைந்துள்ள ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோயிலில் பசலி பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் யாழி வாகனத்திலும் வேணுகோபாலன் அவதாரத்திலும் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். 5ஆம் நாள் உற்சவத்தன்று மாலை யாழி வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். இருகுடை சேவையோடு யாழி மீது நின்றபடி அருளிய சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நீராஜனம் சமர்ப்பித்து சுவாமிக்கு கும்ப தீபமும் காட்டப்பட்டது. இதேபோல் 6ஆம் நாள் காலை கோயில் வளாகத்தில் உற்சவர் பெருமாளுடன் தாயார்களையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். பட்டாடையும் பலவித ஆபரணங்களுடனும் காட்சி கொடுத்த சுவாமியின் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்கள், கலிங்கத்திராயும் வைத்து மயிர்பீலியும் முத்துச்சரமும் அணிவித்து குழலூதும் கண்ணன் ஸ்ரீ வேணுகோபாலனாக அலங்கரித்திருந்தனர். கன்றும் பசுவும் சுவாமியின் திருப்பாதங்களை வருட தாயார்கள் ஸ்ரீ பாமா ருக்மணியாக அழகிய திருக்கோலத்துடன் அருள்பாலித்தனர். சென்னை திருவல்லைக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் தவன உற்சவ சாற்று முறையை முன்னிட்டு தாயார்களுடன் சுவாமியின் திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு மாட வீதியில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல இருகுடை சேவையோடு தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் வீதி உலா வந்தருளினார். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பீடத்தின் மேல் பச்சை பட்டுடுத்தி கொண்டு பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் மயிர்பீலியும் சூரிய சந்திர பதக்கங்களுடன் கலிங்கத்திராயும் வைத்துக்கொண்டு குழலூதும் கண்ணனாக காட்சி தந்தருளினார் உற்சவர் சுவாமி. நீலக்கரை வைத்த சிகப்பு பட்டாடைகள் அணிந்து சர்வாபரணங்களுடன் தாயார்களும் அருள்பாலித்தனர். விசேஷ அலங்காரத்தில் தாயார்கள் சமேதராக உலா வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். வேத கோஷ்டியினர் வேத பாராயணம் செய்தபடி தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறுங்குடி ஸ்ரீ அழகிய நம்பிராயர் திருக்கோயிலில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் காலை பெருமாள் மற்றும் தாயாருக்கு நவகலச சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதற்காக ஆலயத்தில் உள்ள மட்டையடி மண்டப வளாகத்தில் வெள்ளி நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தர பரிபூரண நம்பியை எழுந்தருளச் செய்திருந்தனர். தாமரை பீடத்தின் மேல் நின்றபடி அருளிய சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றி நூலாடை கட்டி திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர். தாயார்களும் மஞ்சள் வஸ்திரத்துடன் திருக்காட்சி தந்தருளினர். திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜர் சுவாமிகள் முன்னிலையில் புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம் உள்ளிட்ட பஞ்ச சுக்தங்கள் தெய்வங்கள் முன்பு ஊதப்பட்டன. பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு தேங்காய் தீபங்கள் காட்டி திருமஞ்சனத்தை துவக்கினர். தாயார்கள் சமேத உற்சவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் சகசரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி சாஸ்திர முறைப்படி திருமஞ்சனத்தை நடத்தினர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு
பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்களும் தரிசித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ஜீயர் சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மலர் மாலை சூட்டி ஈரவாடை தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பிரபந்த கோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தபடி இருக்க ஜீயர் சுவாமிகளுக்கு சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் ஆலவட்டம் வீசி சேவித்தார். தஞ்சை மாவட்டம் காசவளநாடு கோவிலூர் கிராமத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கும்பாபிஷேக திருப்பணிகள் துவங்க பாலாலயம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் கலசங்களை ரிஷப வாகனத்தின் மேலும் மேடைகள் மீதும் வைத்து யாகம் வளர்த்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் பிரதான கலசங்கள் மற்றும் நவ கலசங்களுக்கு உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மூலவர் ஜம்புகேஸ்வரர் வெண்பட்டுடன் ஆபரணங்களும் நாகப்படிகையும் கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தருளினார். இதனிடையே பூஜிக்கப்பட்ட பிரதான கலசங்கள் ஆலய பிரகாரங்கள் வழியாக எடுத்து வரப்பட்டன. கோயிலை சுற்றி வலம் வந்ததும் அம்பாள் சன்னதியில் கலசங்களை சேர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசமடைந்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோமலவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ யதோக்தகாரி சுவாமி கோயில் பங்குனி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தாயாருக்கு உள்பிரகார வலம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பொய்கையாழ்வார் அவதார மண்டபத்தில் கேடயத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ கோமலவல்லி தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு தாயாரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்ததும் உற்சவரை ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நீலம் மற்றும் சிகப்பு நிறக்கரை வைத்த வெண்ணிறப்பட்டு சேலை கட்டிக்கொண்டு காசு மாலை, பதக்க ஆபரணங்கள், முத்தாரம் உள்ளிட்ட பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் அணிந்து அபயவரதம் காட்டியபடி கிளிமாலை சூடிக்கொண்டு அழகாக காட்சி தந்த ஸ்ரீ கோமலவள்ளி தாயாருக்கு ஒய்யார நடை நடந்தபடி பிரகார உலா புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களுடன் பிரகார ஆலய வலம் கண்ட தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நிறைவாக தாயாரை ராமர் சன்னதி முன்பு கொலுவிருக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் வருடாந்திர தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளை தக்கான் குளக்கரை மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்கள் எழுந்தருளியதும் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தெப்ப உலா துவங்கியது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி முத்துக்கள் பதித்த கிரீடங்களுடன் பலவித ஆபரணங்கள், மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டியபடி திருக்குளத்தை சுற்றி 5 முறை வலம் வரச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களின் தெப்பத்துடன் குளத்தை சுற்றி வந்து வழிபட்டனர். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பங்குனி உற்சவத்தின் 2ஆம் நாள் அன்று புன்னை மர வாகனத்தில் உற்சவர் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க புன்னை மர வாகனத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலன் குழலூதும் கண்ணனாக அழகிய திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கற்கள் பதித்த ஆபரணங்கள், பலவித மலர் மாலைகள் சூடிக்கொண்டு குழலூதும் கோலத்தில் சுவாமி காட்சி தர புன்னை மரத்தில் கோபியர்களின் ஆடைகள், அதனை சுற்றி கோபியர்கள் சுதை சிற்பங்களை நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமியை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. பிறகு ஸ்ரீ கிருஷ்ணனாக உலா வந்த ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு பக்தர்கள் மலர் மாலைகளை ஊர்வலமாக எடுத்து வந்து சமர்ப்பித்தனர். ஏராளமானோர் அழகாக காட்சி கொடுத்த உற்சவரை தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கண்ணுடைய நாயகி அம்மன் கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு கண்ணுடைய நாயகியை சிறப்பு அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் பஞ்சமுக விளக்குகளுடன் மங்கள பொருட்களை வைத்து பூஜைகளை துவக்கினர். கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு சிவாச்சாரியார்
திருநாமங்களை கூறியபடி இருக்க பெண்கள் குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியையொட்டி நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். திருநெல்வேலி தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அமர்ந்து அருளும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து அர்ச்சனையுடன் பூஜைகளை துவக்கினர். பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு ஸ்ரீ பைரவியை மடிமீது அமர்த்தி கொண்டு அருளும் சொர்ணாகர்ஷண பைரவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் கலச நீரால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள் காப்பு சாற்றி கவசங்கள் அணிவித்து மலர் மாலைகளுடன் வடை மாலையும் சாற்றி பைரவரை விசேஷமாக அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து சுவாமிக்கு கோபுர தீபத்துடன் பஞ்சதீப ஆரத்தி காண்பித்தனர். திரளான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி கிராமத்தில் உள்ள 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆனந்த மீனாட்சி அம்மன் சமேத அமுதலிங்கேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு சூலத்துடன் அருளும் ஸ்ரீ காலபைரவருக்கு மலர் மாலைகளுடன் வடை மாலை சாற்றி விசேஷ அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அமைந்திருக்கும் ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மந்திரங்கள் ஓதியபடி தேன், பால், அபிஷேகப் பொடி, மாவு கரைசல் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் பாடல்கள் பாடி தரிசித்தபடி இருக்க சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த பைரவருக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். செவ்வாடையுடன் தங்க கவசம் அணிந்து நெற்றியில் திருநாமத்துடன் திருமுடிகள் மலர் கிரீடம் அணிந்தபடி ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவர் காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கோரி வண்ண மலர்களால் புஷ்பாபிஷேகமும் செய்தனர். நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த பைரவருக்கு தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை நகர் மையப்பகுதியில் உள்ள அருள்மிக பெற்ற பெரிய நாயகி உடனுரை சசிவர்ணேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பைரவருக்கு மாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு விபூதி காப்பு சாற்றி அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். தர்மபுரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு மஞ்சள், மாவு கரைசல், குங்கும கரைசல், பஞ்சாமிர்தம், பால், தயிர், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ காலபைரவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பைரவருக்கு பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. பக்தர்கள் ஸ்ரீ பைரவரை தரிசனம் செய்து கோயில் வளாகத்தில் அகல், வெண்பூசணி ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் சமேத அசல தீபேஸ்வரர் கோயிலில் பைரவாஷ்டமியை முன்னிட்டு கலச பிரதிஷ்டையுடன் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். குண்டத்தில் பல்வேறு மூலிகைப் பொருட்களை இட்டு ஹோமம் வளர்த்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். தனி சன்னதியில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ காலபைரவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகம் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து தெய்வ தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு ஸ்ரீ காலபைரவருக்கு வண்ண மலர் மாலைகள், எலுமிச்சையுடன் வடை மாலை சாற்றி விசேஷ அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சித்து நிறைவாக கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ காலபைரவரை வணங்கி வழிபட்டு கோயில் வளாகத்தில் வெண்பூசணி, தேங்காய், அகல் ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த நித்தீஸ்வரத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு நித்திய கல்யாணி சமேத நித்தீஸ்வர சுவாமி ஆலயத்தில் உள்ள யாகசாலையில் நாகபீடத்தின் மேல் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் யாகம் வளர்த்தனர்.
இதனிடையே தனி சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து பைரவி சமேத சொர்ணாகர்ஷண பைரவருக்கும் ஸ்ரீ கால பைரவருக்கும் கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் விபூதி காப்பும் சந்தன காப்பும் சாற்றி தெய்வங்களுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்தனர். பைரவியை மடிமீது அமர்த்தி கொண்டு அபயம் காட்டியபடி அருளிய ஸ்ரீ சொர்ணாகர்ஷண பைரவருக்கு கற்பூரம் காண்பித்து திருநாமங்கள் கோரி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த அன்பில் கிராமத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோயிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் தங்க கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய செண்டை வாத்தியங்கள் ஏராளமான பக்தர்கள் முன்னே செல்ல தங்க கருடன் மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை மங்கள வாத்தியங்கள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். வெண்பட்டுடுத்தி கொண்டு பலவித ஆபரணங்களுடன் தங்க கிரீடம் அணிந்தபடி அலங்கார பிரியன் பிரியபக்தன் மீது அமர்ந்து அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தங்க பெரிய திருவடியும் பட்டாடையும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு எம்பெருமானை திருக்கரங்களில் சுமந்தபடி காட்சி கொடுத்தார். ஆலய வளமுடன் திருவீதி புறப்பாடு துவங்கியது. அபயம் காட்டியபடி தங்க கருடன் மீது அமர்ந்து பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த உற்சவ மூர்த்தியை ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த தலத்தெரு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பொன்னம்மா காளியம்மன் கோயில் மாசி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நடைபெற்றது. முன்னதாக தலத்தெருவில் இருந்து உற்சவர் அருள்மிகு பொன்னம்மா காளியம்மனை சிம்ம வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் அமர்த்தி பல்வேறு வீதிகள் வழியாக அழைத்து வந்தனர். பலவித நறுமண மலர் மாலைகள் சூடிக்கொண்டு கையில் சூலம் ஏந்தியபடி உலா வந்த அம்பிகைக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். கிளிஞ்சல் மேடு கிராமத்தை அடைந்ததும் கடற்கரைக்கு உற்சவர் அம்பாளை அழைத்துச் சென்றனர். அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்க தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த ஏரிப்புதூர் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ காலபைரவர் கோயில் வருடாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடை மீது நவகலசங்களையும் சங்குகளையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மூலவர் அருள்மிகு காலபைரவர் 4 திருக்கரங்கள் கொண்டு தனது வாகனத்துடன் நின்ற திருமேனியோடு அருள்பாலித்தார். வேத பண்டிதர்கள் கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து கற்பூரம் காண்பித்ததும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து சமித்துகள் சேர்ப்பித்து யாக பூஜையை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்கள், நெய் ஆகியவற்றுடன் பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜையை நிறைவு செய்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மூலவர் அருள்மிகு காலபைரவருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்து சங்காபிஷேகமும் கலசாபிஷேகமும் நடத்தப்பட்டது. நிறைவாக சுவாமிக்கு சந்தன காப்பு சாற்றி வஸ்திரம் கட்டி விசேஷ அலங்காரம் செய்து உதிரிப்பூக்களால் புஷ்பாபிஷேகமும் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் பழமை வாய்ந்த அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலின் 119ஆம் ஆண்டு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவர் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கோயில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு அங்காளம்மனை சிவபூஜை செய்யும் பார்வதி தேவியாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டுச் சேலையும் சுவாமிக்கு வெண்பட்டும் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்திருந்தனர். ஆலிங்கன கோலத்தில் அழகாக காட்சி கொடுத்த அம்பிகைக்கு பல்வேறு தீபாரத்திகள் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் விசேஷமாக காட்சி கொடுத்த அருள்மிகு அங்காள அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தின் உப கோயிலான அருள்மிகு மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நாதஸ்வர மேளதாளங்கள், ஊர் பெரியவர்கள், ஆலய அதிகாரிகள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக அருள்மிகு மாரியம்மன் கோயிலை அடைந்தனர்.
நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த குட்டமூக்கன்பட்டியில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கடகடப்பான் கோவில் மகா கும்பாபிஷேக விழா ஏராளமானோர் தரிசிக்க வைபவமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை தலைமீது சுமந்தபடி கோயிலை நோக்கி புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி உதிரிப்புக்களால் அர்ச்சனை செய்தனர். பிறகு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. தென் திருப்பதி என அழைக்கப்படும் கரூர் தான்தோன்றி மலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலயத்தின் தெப்பத்தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஆளும் பல்லாக்கு திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் பெருமாளுக்கு கற்கள் பதித்த கிரீடம், காதணிகள், பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களையும் எதிரெதிரே எழுந்தருளச் செய்து நட்சத்திர தீபம், கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஆளும் பல்லக்கில் எழுந்தருளியிருந்த சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்ததும் பல்லக்கை கைத்தலமாக சுமந்து கோயிலின் வெளியே வந்தனர். நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆளும் பல்லக்கை ஒய்யார நடை நடந்தபடி வீதி உலா புறப்பட்டனர். வாகனத்தில் பல்லக்கை வைத்து பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். உலா வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மூலம் பக்தர்களுக்கு அறைகள் விரைவாக வழங்கப்பட்டு வருகின்றன. திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தகவல். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலய பிரம்மோற்சவம் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் துவக்கம். சென்னை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய மகா கும்ப சம்பிரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்ற விசேஷ யாக பூஜைகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் தவன உற்சவ சாற்று முறை, தாயார்களுடன் திருவீதி புறப்பாடு கண்ட உற்சவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.